ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் பிக்கிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன ஹேக்கிங் ட்ரிக் மாதிரி தான். ஸோ இதில் என்னென்னா இன்காக்னிட்டோ விண்டோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்காக்னிட்டோ விண்டோன்னா என்ன, அது எட்ஜ்லேயும் க்ரோம்லலாம் எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம எட்ஜ் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். அதில் வந்து 3 டாட்ஸ் இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடில். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அங்கே பாருங்கள் நியூ டேபு, நியூ விண்டோ, நியூ இன் ப்ரைவேட் விண்டோன்னு இருக்கும். அந்த நியூ இன் ப்ரைவேட் விண்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது செட்டிங்ஸில் இருக்கிற நியூ இன் ப்ரைவேட் விண்டோவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இன்காக்னிட்டோ விண்டோக்குள்ளே போயிடுவீங்க. எட்ஜில் வந்து அதை ப்ரைவேட் டேப், இன் ப்ரைவேட் டேப்னு சொல்லுவாங்க. ஸோ இன் ப்ரைவேட் ப்ரௌசிங்காக தான் இந்த டேப் யூஸ் பண்ணுறோம். இதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத நம்ம அந்த வீடியோ எண்டில் பார்ப்போம். ஸோ எட்ஜில் இன்காக்னிட்டோ விண்டோ எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போது க்ரோமில் பார்ப்போம். க்ரோமில் வந்து ரைட் சைடில் இதே மாதிரி 3 டாட்ஸ் இருக்கும். அதில் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நியூ இன்காக்னிட்டோ விண்டோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சர்ச் பாரில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து என்ன சர்ச் பண்ணாலும் அது சேவ் ஆகாது. இப்போ க்ரோமில் இன்காக்னிட்டோ விண்டோவோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா Ctrl+Shift+N. அதாவது உங்கள் கீபோர்டில் Ctrl+Shift+N நீங்கள் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்காக்னிட்டோ விண்டோக்குள்ளே போயிடுவீங்க. சரிங்களா? அடுத்தது எட்ஜ் ப்ரௌசர்லேயும் நீங்கள் எப்படி இன்காக்னிட்டோ போனால் சேம் தான் Ctrl+Shift+N. அதாவது எட்ஜ் ப்ரௌசர் போய்க்கோங்க. அதில் உங்கள் கீபோர்ட்லேருந்து Ctrl+Shift+N ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இன் ப்ரைவேட் ப்ரௌசிங்குள்ளே உங்களை கொண்டு போயிடும். ஓகேங்களா? அப்புறம் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த இன்காக்னிட்டோ விண்டோ நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி எதுவுமே சேவ் ஆகாது. ஓகேங்களா? நீங்கள் என்னென்ன சர்ச் பண்ணுறீங்க அது எதுவுமே சேவ் ஆகாது. அதே போல் இதில் வந்து குக்கீஸோ சைட்டு டேட்டாவோ எதுவுமே ஸ்டோர் ஆகாதுங்க. ஸோ நம்ம இந்த குக்கீஸ் ஸ்கெட்ச் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எதுவுமே இதில் சேவ் ஆகாது. அது எதுவும் அதில் ஒர்க்கும் ஆகாது. ஸோ அதே போல் நோ ஆட்டோஃபில் ஃபார் ஃபார்ம்ஸ், அதாவது ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எந்த டேட்டாவுமே ஆட்டோஃபில் ஆகாதுங்க. சரிங்களா? அதுதான் அது இன்னொரு பெனிஃபிட்டு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாக்டின் செஷன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இட் அவாய்ட்ஸ் லாக்டின் செஷன்ஸுங்க. ஓகேங்களா? அதே போல் நீங்கள் மல்டிப்புள் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு பர்சன் அப்படின்ற பட்சத்தில், அந்த சிஸ்டத்தில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து இது பெனிஃபிஷியலாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன ஏதுங்கிறது எதுவுமே தெரியாது. ஸோ இது வந்து பைபாஸ் பேவால்ஸ் அண்ட் லிமிட்ஸை தாண்டி இது ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக வந்து ஃபயர்வாலில் வராதான்னு கேட்காதீங்க. அதில் கண்டிப்பாக ஃபயர்வாலில் நீங்கள் என்ன ஆக்சஸ் பண்ணுறீங்கன்றதெல்லாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போது டெம்ப்ரரி யூசேஜாக தான் நீங்கள் அந்த சிஸ்டத்தை ஒரு பர்டிகுலர் லேப்டாப்பையோ சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் அதுக்கு போய்க்கலாம், இந்த இன்காக்னிட்டோ போய்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பர்சனலைஸ்டான ஆட்ஸ் வரும் பார்த்தீங்களா உங்களுக்கு கூகுளில் எல்லாத்துலேயுமே. ஆனால் இதில் அது எதுவுமே வராது. அதே மாதிரி நீங்கள் எதாவது டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எதுவுமே வந்து ட்ராக் பண்ண முடியாது. சரிங்களா? இதை வந்து ஷேர்டு டிவைசஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ப்ரைவசிக்காக வந்து இதை நீங்கள் வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இன்காக்னிட்டோ விண்டோங்கிறது இதுதான், உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இதை வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.